வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் கிச்சன் கவுண்டர் டாப்போட டீப் க்ளீனிங் அல்டிமேட் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு 4-5 நாளாக பொங்கல் ஃபெஸ்டிவல் முடிஞ்சு அப்படியே வந்து சும்மா வைப் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். டோட்டலாக எப்படி வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றது தான் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஷெல்ஃபில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வேறு இடத்துல வச்சிடுறேன். அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து நான் டீப் க்ளீன் பண்ண முடியும். சின்ன கவுண்டர் டாப் அப்படின்றதுனால ஒரு ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃப் வந்து நான் பண்ணுவேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி பாதி பாதியாக பிரித்து பண்ணிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வால்லேருந்து ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்து எல்லாத்தையுமே வந்து வைப் பண்ணி ஃபஸ்ட்டு கீழே தள்ளி விட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு தெரியாமல் இந்த கடுகு அந்த மாதிரி நிறைய வந்து சிந்திருக்கும், பருப்பு அந்த மாதிரி. அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து முதல்ல வாரிட்டோம்னா அதுக்கப்புறமா வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு நம்ம எண்ணெயோ இல்லை அழுக்கு இருக்கோ அப்படின்றதோ வந்து தெரிய ஆரம்பிச்சிரும். நம்ம ஆர்கனைசர்ஸ் வச்சுருக்கிறதுக்கு பின்னாடியெல்லாம் கூட வந்து இந்த கடுகு தெரிச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய குக் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். எவ்வளோ வருது பாருங்கள். ஸோ எல்லாத்தையுமே எடுத்து போட்டுடலாம். கண்டினியூஸாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஒரு 2 இயர்ஸாகவே வந்து இந்த கிச்சன் க்ளீனர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அமேசானில் வாங்கினது. இது ப்ராடக்ட் ப்ரமோஷன் கிடையாது. இது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து அந்த பிசுக்கெல்லாம் வந்து கையில் தேய்க்க வேண்டாம். இந்த பக்கம் அடிச்சுட்டு அந்த பக்கம் அடித்து முடிச்சுட்டு வந்து ஜஸ்ட் வைப் பண்ணிங்கனாலே வந்து ஈஸியாக வந்து போயிடும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இங்கே எல்லாமே நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். சாஃப்ட் ஸ்க்ரப்பரில் வந்து முதல்ல எல்லாத்தையுமே துடைச்சிடலாம். இது துடைக்கும் போதே அதோட அழுக்கு வந்துடும். அந்த வால் வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு ஆறுது வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கிட்ட ஜூம் பண்ணி காமிக்க முடியல. அதே மாதிரி தான் வந்து கவுண்டர் டாப்பும். கை வலிக்கலாம் நீங்கள் எதுவுமே தேய்க்க வேண்டாம். இப்போது இந்த எக்ஸ்டென்ஷன் பாருங்கள். இது வுட் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் ஈரமாக இருக்கக்கூடாதுன்னு நான் வேகமாக வந்து எல்லாத்தையும் துடைச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரப்பரில் வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருவேன். வால் மவுண்ட்டுக்காக வச்சுருக்கேன் அந்த ஸ்டாண்டு வந்து ஆயில் ஸ்டாண்டு. அது வந்து என்ன தான் நம்ம லைனர் போட்டிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் பிசுக்கு இருக்கும். அதுவும் வந்து கஷ்டப்பட்டு தேய்க்க வேண்டாம். ஜஸ்ட் தொடச்சிங்கனாலே வந்து போதும், ஈஸியாக வந்துடும். இது நிறைய பேர் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டு லிங்க் அனுப்ப சொல்லியிருந்தீங்க. இது பக்கத்து லோக்கல் ஷாப்பில் எல்லா பாத்திர கடையிலையுமே இருக்கும் இந்த வால் மவுண்ட் ஸ்டாண்டு. நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். அமேசானில் இது மாதிரி இருந்தது, அதை ஏதாவது ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நான் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துப்பேன். ஏன்னா இதோடு இதை தொடச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டுருவேன். இப்போது ஸ்க்ரப்பரில் ஸ்க்ரப் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து துணியை வெட் பண்ணிவிட்டு எல்லா இடத்தையுமே வந்து தொடச்சிடுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த நம்ம ஸ்ப்ரே பண்ண அந்த வாசனை, அந்த இது அழுக்கோடு சேர்ந்து அதுவும் எல்லாமே வந்துடும். ஸோ திருப்பி திருப்பி அப்பப்போ இதை அலசிட்டு நீங்கள் வந்து தொடச்சிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க இந்த காட்டன் கிளாத்து. இந்த வாட்டையோடு அதை அப்படியே தூக்கி போட்டுடலாம். இந்த ஆயில் ஸ்டாண்டை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஈஸியாக வந்து நான் அதை தொடச்சிட்டேன்னு. ஒரு டூத் ப்ரஷ்ஷோ எண்ணி ப்ரஷ் எது வச்சுமே நான் பண்ணலை. இதுக்கப்புறமா வந்து நல்ல ட்ரை கிளாத்தை வச்சு முதல்ல வுட்டெல்லாம் வந்து தொடச்சிடலாம். இந்த கேபினெட் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் தொடச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து வாலையும் இந்த கவுண்டர் டாப்பையும் மேடை மேலேயும் வந்து தொடச்சி எடுத்துடலாம். அப்போ உங்களுக்கு நல்லா நீட்டாக ஆகிடும். இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கூட பிசுக்கு இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த ஒரு ஆஃப் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ஆஃபு நடுவில் வந்து கேஸ் ஸ்டவ். இது மட்டும்தான் என்னோடய கவுண்டர் டாப்பில் இருக்க போர்ஷன். ஸோ இந்த மாதிரி நான் போர்ஷன்ஸாக பிரிச்சுட்டு பண்ணுறதுனால எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது எல்லாத்தையுமே வந்து அதோட இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த பொருள் எல்லாமும் ஜஸ்ட் அப்படியே தொடச்சிருங்க. ஆயிலெலாம் நான் ரீஃபில் பண்ணணும். அது தனியாக இன்னொரு நாள் பண்ணிப்பேன். ஸோ இப்போதைக்கு வந்து இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த இடத்துல வச்சுட்டு அந்தந்த இடத்துக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த கட்லரி ஆர்கனைசரும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக அந்த குக்கர் வெயிட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. இதுவும் நான் அமேசானில் வாங்கினது தான்.
இதுக்கு முன்னாடியே இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபைனலாக இந்த உப்பு ஜாடி அது மேலே வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல வைக்க வேண்டிய ஆர்கனைசர்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். கிச்சன் மேடை வந்து சின்னது அப்படின்றதுனால நிறைய ஆர்கனைசர்ஸ் நான் வைக்கல. ரொம்ப லிமிட்டடாக, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிற பொருளுக்கு மட்டும் ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பளிச்சுன்னு அந்த கேபினெட் எக்ஸ்டென்ஷனும், வால் மவுண்டன், இந்த கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே. இது முடிக்கிறதுக்கே எனக்கு 40 மினிட்ஸ் ஆயாச்சு. கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு தான் வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ பால் வச்சுருக்கேன். அது வந்து காயறதுக்குள்ளேயே அந்த பக்கம் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இதே மாதிரி அங்கேயும் வந்து க்ளீன் பண்ணிடலாம். சூப்பரான இஞ்சி டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் இன்னும் கொஞ்சம் கடகடன்னு வந்து வேலை முடிகிற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். கிளைமேட்டும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுனால எல்லாருக்குமே சேர்த்து நான் டீ போட்டுட்டேன். இந்த காஃபியோ டீயோ கொஞ்சமாக எடுத்துக்கிறது கூட உட்காந்து நிதானமாக குடித்தா தான் வந்து நமக்கும் குடித்தா மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட போகிறேன். இந்த பக்கம் அதே மாதிரி இந்த ப்ரெஷ்ஷில் வந்து எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டு வெட் கிளாத்தில் அப்புறம் ட்ரை கிளாத்தில் துடைக்க போகிறேன். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அந்த பக்கம் காமிச்ச மாதிரி இந்த சைடு வந்து காமிக்கல. கேஸ் ஸ்டவ்வுக்கு க்ளோஸராக இந்த கேபினெட்ஸ்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதில் வந்து எண்ணெய் பிசுக்கு இருக்கும். நான் வாரத்துக்கு ஒரு தடவையே இதை ஸ்ப்ரே பண்ணி துடைப்பேன். இப்போ வந்து இந்த பொங்கல் போது ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய எண்ணெய் வடையெல்லாம் நம்ம பொரிச்சு அந்த மாதிரி வந்து பண்ணதில் வந்து இந்த கேபினெட்ஸ் ஃபுல்லாகவே வந்து எண்ணெய் பிசுக்கு தான். நான் எவ்வளோ கஷ்டப்படாமல் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா திங்ஸுமே ஒரு வாட்டி தொடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் வந்து பளிச்சுன்னு இருக்கும். இது எல்லாத்துலேயுமே உப்பு, புளி, இந்த ஹோம்மேட் மசாலா இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. அடிக்கடி எடுக்கிறதுன்றதுனால நான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். இப்போ ஃபைனலாக வந்து கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிட போகிறேன். அந்த இடத்துல வந்து கவுண்டர் டாப் தரையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டதுனால யூஸ்வலாக இந்த கேஸ் ஸ்டவ்வை கொண்டு போய் சிங்க் பக்கத்தில் வச்சு க்ளீன் பண்ணுவேன். இப்போ இதே இடத்துல வச்சு க்ளீன் பண்ணிட போகிறேன். இதுக்கும் அதே தான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சாஃப்ட் ஸ்க்ரப்பரில் தொடச்சிட்டு, ஏன்னா இது கிளாஸ் டாப்புன்றதுனால சாஃப்ட் ஸ்க்ரப்பரில் தொடச்சிட்டு அப்புறம் வந்து ஈரத்துணியில் வைப் பண்ணிவிட்டு ட்ரை கிளாத்தில் தொடச்சி எடுத்துருவேன். பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெயின் இருக்கும்போது மட்டும்தான் வந்து 2 to 3 டைம்ஸ் வந்து இதே ரிப்பீட் பண்ணுவேன். இது துடைக்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி நம்ம துணி எடுத்து துடைக்கிற அந்த ஃபியூ செகண்ட்ஸோ இல்லை 1 மினிட்குள்ளேயே வந்து உங்களுக்கு அந்த பிசுக்கும் அழுக்கும் வந்து ஈஸியாக வந்து போயிடும். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த டீப் கிளீனிங் பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கிச்சனோ இல்லை எந்த பார்ட் ஆஃப் த ஹவுஸ் நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீதி திங்ஸ் எல்லாமே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. அவ்வளோதான். இப்போ ஃபைனல் லுக் வந்து கிச்சன் மேடை இப்படி தான் இருக்குது. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.